ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொரக்காவை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சொரக்காய் எடுத்துகிட்டு அதோட அடிப்பகுதி நுனிப்பகுதி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய தோல் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் முழுமையாக சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாகவும் நறுக்காமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணினா நமக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சொரக்காய், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த காயோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் இதை கலந்து விடுங்க. பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அந்த பால்லேயே காய் நல்லா வெந்து வரட்டும். இதை மூடி போட்டு விட்டுருங்க, இது வேகட்டும். இது வேகட்டும், அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணின தேங்காய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய். இது நல்லா காரமாக இருக்கிறதுனால 5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மிளகாயோட காரத்தை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த சொரக்காய் அந்த பால்லையே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக காய் வெந்து வந்திருக்கணும். முழுமையாக வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம எல்லா சாமானையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது நல்லா கொதிக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நல்லா சுட சுட சாதத்தில் இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியாக சுரக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.